இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு நீர்த்தேக்கம் அதிகரிப்பு விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு மதியழகன் இணைந்திருக்கிறார். மதியழகன், முல்லைப் பெரியாறு அணை இந்த வழக்கு குறித்தான விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு நீர்த்தேக்கம் அதிகரிப்பு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. அதில் முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள், புனரமைப்பு பணிகள், பலப்படுத்தும் பணிகள் என அனைத்தை மேற்கொண்டாலும் 152 அடி வரை தண்ணீரை சேமித்து வைக்க தமிழக அரசுக்கு உரிமை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட பின்னர் முல்லைப் பெரியாறு அணையில் 142 அடி வரை மட்டுமே நீரை தேக்கி வைக்க உரிமை உள்ளதாகவும், அணையை பலப்படுத்துவது என்பது உச்சபட்சமாக 142 அடி வரை நீரை தேக்குவதற்கு மட்டுமே என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளக்கடவு முல்லைப் பெரியாறு சாலையை செப்பனிடுவதற்கு கேரளா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த சாலை அடிக்கடி மழையாலும் ஆற்று நீர் பெருக்காலும் படுகிறது. அதே போல அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதால் அந்த சாலையை செப்பனிட அனுமதிக்க முடியாது எனவும், மேலும் ஏற்கனவே உள்ள சாலையை அணை பராமரிப்பு பணிக்கான உபகரணங்களை எடுத்துச் செல்வதற்கு போதுமானது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாகவும் கேரள மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளது எனவும், எனவே இந்த விவகாரத்தில் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவது அனைத்துக்கும் தீர்வாக அமையும் எனவும், முல்லைப் பெரியாறில் புது அணை கட்டுவது தொடர்பான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும், அதற்கான அனைத்து செலவுகளையும் கேரள அரசு ஏற்கும் என்றும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அணை பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட முல்லைப் பெரியாறு அணை கண்காணிப்பு மேற்பார்வை குழுவை கலைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அரசியலமைப்பு அமர்வால் அமைக்கப்பட்ட மேற்பார்வை குழுவை கலைக்க மத்திய அரசுக்கு அதிகாரங்கள் இல்லை என்பதால் கடந்த 21/11/2024 தேதியிட்ட மத்திய அரசின் அறிவிப்பானை தீர்ப்புக்கு முரணானது என உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த பிரமாண பத்திரத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.